வணக்கம் மக்களே. 2025 சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குரோதி வருடம் 2025 பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த கண்டகச்சனியில் நிறையா பிரச்சனையை எதிர்கொண்டு இருப்பீங்க. எல்லா விதத்துலேயுமே கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், தடைகள் அப்படின்னு எல்லா விதத்துலேயுமே பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இது எல்லாமே அஷ்டமத்து சனி வரப்போகுது, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம். அஷ்டமத்து சனி நடக்க போகுது, உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஆக போகுது, அப்படி ஆக போகுது இப்படின்னு யார் என்ன சொன்னாலும் ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க, பதறாமல் இருங்க. பதட்டம் எந்த விதத்துலேயுமே ஆகவே ஆகாதீங்க. ஏன்னா பதறாத காரியம் சிதறாது. அஷ்டமத்து சனிங்கிறது ஒன்றுமே இல்லை. வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் பக்குவத்தையுமே உங்களுக்கு கொடுக்கும், அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் பதட்டமாகணும், பயப்படணுன்ற அவசியம் இல்லவே இல்லை. தைரியமாக இருங்க, என்ன நடந்தாலுமே பார்த்துக்கலாம் என்ற ஒரு மனப்பக்குவத்தோடு இருங்க. தைரியமும் கவனம் மட்டுமே போதும் இந்த அஷ்டமத்து சனியை நம்ம கடந்து வர்றதுக்கு. புதுசாக எந்த தொழிலும் ஆரம்பிக்காதீங்க. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலை இன்னமும் எப்படி சிறப்பாக கொண்டு வரலாம் அப்படின்ற நோக்கத்தில் செயல்படுங்க. வாழ்க்கையில் புதுசாக ஒன்று ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ற எந்த முடிவையுமே இந்த 2 வருஷம் எடுக்காதீங்க. எல்லா விஷயத்தையுமே தள்ளி போடுங்க. தள்ளி போடுறதும் ஒரு வகைக்கு நல்லது தான். உடல்நல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜங்க் ஃபுட்ஸ், ஹோட்டல் ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் அறவே தவிர்த்துடுங்க. நேரம் தவறி சாப்பிடாதீங்க. நேரத்துக்கு ஹெல்த்தியான, அதாவது இயற்கையான உணவை மட்டுமே சாப்பிடுங்க. வீண் அலைச்சலை தவிர்க்க பாருங்கள். போக்குவரத்தில் கவனம் வேணும். வண்டி வாகனத்தில் போகும்போதும் வரும்போதும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. கவனமாக வண்டியை ஓட்டுங்க. சாட்சி கையெழுத்து போட சொன்னாலுமே கவனமாக இருங்க. இல்லை இந்த விஷயத்துக்கு நீங்கள் தான் சாட்சி அப்படின்னு யார் எந்த விஷயத்துலையுமே உங்களை சாட்சியாளராக உள்ளே கொண்டு வந்தாலுமே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவு அந்த சாட்சியாக ஆகிற நிலைமையை தவிர்க்க பாருங்கள். சொந்தக்காரங்கக்கிட்டையும் நண்பர்கள் இடத்துலையுமே வீண் பிரச்சனையும் வாக்குவாதத்தையுமே தவிர்க்க பாருங்கள். முடிஞ்சளவு சமாதானமாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அது மாதிரி வேலை பார்க்குற இடத்துலையுமே கூட வேலை பார்க்குறவங்க கூடயும் மேலதிகாரிங்க கூடயும் தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகளை தவிர்க்க பாருங்கள். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கும் தயாராக இருங்க. பெருசாக எந்த விஷயத்துலையுமே முதலீட்டை போட்டுறாதீங்க. யாராவது ஆசை காட்டுவாங்க, இதில் இவ்வளோ பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்க போகுது, இவ்வளோ பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யாராவது ஆசை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிலெல்லாம் போய் விழுந்துடாதீங்க. இந்த விஷயங்களில் கவனமாகவே இருங்க. இருக்கிறது போதும், நம்மளுக்கு கிடைக்கிறது போதும் அப்படின்ற மனப்பக்குவத்தோடே இருங்க. ஏன்னா போதும் என்ற மனமே புண் செய்யும். உங்கள் கூட இருக்கிறவங்களோட உடல் நலத்தை கவனமாக பார்த்துக்கோங்க. ஏதாவது உடல்நல குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்க உங்கள் பேச்சை கேட்காம இருக்கலாம். இல்லை அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் குழந்தைகளிடத்தில் நேரம் செலவழித்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத விட்டு அவங்களோட பேசுங்க. பேசினாலே எல்லாமே சரியாயிடும். பூர்வீக சொத்து கிடைப்பதற்காக நிறைய முயற்சி செஞ்சுருப்பீங்க. இந்த 2.5 வருஷ காலம் அந்த சொத்து கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனை, தடைகள் ஏற்படலாம். அதனால் இந்த 2.5 வருஷம் காலம் பொறுங்க. அஷ்டமத்து சனி முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க தேடிக்கிட்டே இருங்க. இந்த 2.5 வருஷ காலம் திருமணம் பண்ண போகிறேன், இந்த வரன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்த முயற்சியும் எடுக்காதீங்க. தேடிக்கிட்டே இருங்க. நல்ல வரன் கண்டிப்பாக கிடைக்கும். 2.5 வருஷம் முடியட்டும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கான முயற்சி எல்லாமே செய்யுங்க.
கவனமாகவும் மனதைரியத்தோடையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.